ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி அம்மம்மா கிச்சனில் நான் மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன். இது மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் யார்? ராதா நடராஜன், அவங்களோட டாட்டர் கார்த்திகா கருணாகரன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பேசிக்காக ஒரு பிரியாணி செய்யறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், டொமேட்டோ, சில்லிஸ், க்ரீன் சில்லிஸ், அப்புறம் நான் பிரியாணி கத்திரிக்காயும் பண்ண போகிறேன். அதுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் ஆல்ரெடி நான் ரைத்தா பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் எல்லாம் ரெடியாக இருக்குது பிரியாணி பண்ணுறதுக்கு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே, என்னது? ஓ, மின்ட்டு இல்லை. சரி, ஓகே, வாங்க நம்ம இப்போ கடையில் போய் மின்ட்டு வாங்கிட்டு வரலாம். இப்போது நம்ம மின்ட்டு வாங்க போகிறோம். என்னோடய அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே வெஜிடபிள் ஷாப் இருக்குது, அங்கே தான் போய் இப்போ நம்ம மின்ட்டு வாங்க போகிறோம். போகிற வழியில் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் அழகாக இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. வந்தாச்சு. மின்ட் இருக்கா? கொடுங்களேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? ஹலோ சொல்லுங்கள் அம்மம்மா கிச்சன் வியூவர்ஸ்க்கு. அம்மம்மா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். வீடியோஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தேங்க்யூ. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் 250 கிராம் ரைஸுக்கான மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை மட்டும் சொல்கிறேன். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சில்லிஸ் க்ரீன் சில்லிஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர் பவுடர் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் வச்சுருக்கேன். தென் 1/2 டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர். தென் ஸ்பைசஸ் யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கல் உப்பு, நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், அது வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது பிரியாணி கத்திரிக்காய்க்காக கத்திரிக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ கவர் பண்ண போகிறது மஷ்ரூம் பிரியாணி மட்டும்தான் உங்களுக்கு செய்ய போகிறது காமிக்க போகிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த பாத்திரத்துலாம் இப்போ பிரியாணி பண்ண போகிறேன். பிரியாணி பண்ணி தம் போட்டு காமிக்க போகிறேன். குக்கரில் பண்ண போகிறது கிடையாது. இதுமாதிரி பாத்திரத்தில் நம்ம ஈஸியாக பிரியாணி பண்ணலாம். அது எப்படின்னு காமிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து போடலாம். ஆனியன் சில்லிஸும் போட்டுட்டேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். ஆனியன் சில்லிஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மின்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மின்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். டொமேட்டோ போட்டுட்டேன். அதில் 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். எந்த ஸ்பூன்னா இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன், கர்டை ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் நான் கர்டு ஆட் பண்ணிவிடுவேன். அதனால் நான் கர்டு ஆட் பண்ணுறேன். கர்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் போட்டுக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, மின்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது மஷ்ரூம் போடலாம். மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வெளில வரும். அந்த தண்ணியெல்லாம் ட்ரையாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த ஃபுல் கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இதால் நான் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டேன். ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ 1:2 நான் வாட்டர் ஆட் பண்ணிப்பேன். 2 கிளாஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இதை நான் இப்போ ஹீட் பண்ண போகிறேன். நான் எப்போதுமே பிரியாணியில் ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணுவேன். இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த வாட்டரை நம்ம பிரியாணி மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம இதில் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது. இப்போ நான் ரைஸை வந்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் போடுவோம். ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இதோட மூடியால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா ரைஸ் வெந்து மேலே வந்திருக்கு. இன்னொரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் இந்த வாட்டர்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணலாம் மறுபடியும். நல்ல ரைஸ் சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி தம் போடுறதுன்னு காமிக்கிறேன். நல்லா இப்படி அடியிலேருந்து நல்லா எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மூடியை போட்டு மூடுறேன். மூடிட்டு இப்போது எல்லார் வீட்லேயும் இது போல் இஞ்சி பூண்டு இடிக்கிறது இருக்கும், ஓகேவா? அதை தூக்கி இது மேலே வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி அது மேலே இதில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் இப்படி அடுப்பு எரியட்டும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக பண்ணியாச்சு இந்த பாத்திரத்தில். பிரியாணி ரைஸ் பாருங்கள் எப்படி நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். I hope you all like this video. Please subscribe Amama Kitchen, like and share, write your views. Thanks for watching.